இல்லை, நான் தான் உங்க நிலையில பேசுற நண்பர்கள். இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா, நம்ம ஜிபி முத்து அண்ணாச்சிக்கு நண்பர்களே இந்த பதிவை தயவு ஃபுல்லா பாருங்க. ஜிபி முத்து அண்ணாச்சி மேல அவங்க எதிர்த்தரப்பு கோஷ்டி 11 வழக்கு எஃப்ஐஆர் வழக்கு இவங்க மேல போட்டிருக்காரு. ஜிபி முத்து அண்ணாச்சி மேல. ஆமா, ஜிபி முத்து அண்ணாச்சி மேல 11 கேஸ். சரியா? என்ன கேஸ், எதுக்கா கேஸ் நான் சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இப்ப சமீப காலத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று சோசியல் மீடியா வைரல் ஆச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜிபி முத்து அண்ணாச்சிக்கு வீட்டு முன்னாடி அவர் கோயில் இருக்கு. அந்த கோயில் பக்கத்தில் ஓமகண்டம் அதெல்லாம் வளர்த்து தியானம் மாதிரி பண்ணி அதில் ஏதோ செய்வனு வைக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜிபி முத்து அண்ணாச்சி வீடியோ போட்டிருந்தாரு. அது பெரிய பிரச்சனையாகி கைகலப்பாகி பெரிய கேஸாகவே ஆயிடுச்சு. இப்போ எதிர்த்தரப்பு என்ன வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஜிபி முத்து அண்ணாச்சி மேலே நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வந்து கோயிலுக்கு தான் வந்து பூஜை பண்ணோம், பூஜை யாகசாலை வளர்த்தோம், ஆனால் இவர் வந்து தேவையில்லாமல் வந்து செவனை பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி எங்கள் மேலே தேவையில்லாத ஒரு பொய் வழக்க போட்டிருக்காங்க. இது முற்றிலும் தவறு. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் மேலே நான் 11 கேஸ் நான் கொடுத்துருக்கேன். அவர் மேலே 11 வழக்கு போட்டாச்சு ஜிபி முத்து அண்ணாச்சி மேலே அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பு ஜிபி முத்து அண்ணாச்சிக்கு எதிர்த்தரப்பு இருக்காங்க. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒன்னே ஒன்று உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் அண்ணன், எதிர்த்தரப்பு உங்ககிட்ட, உங்கள் ஊருக்கு வந்து பாருங்க, விஷயம் தெரியும், உங்களுக்கு எல்லாம் புரியும் சொல்லி சொல்றீங்க. கண்டிப்பா நான் உங்க ஊருக்கு வந்து நான் பார்க்க தான் போறேன். மக்களும் கண்டிப்பா பார்க்க தான் போறாங்க. என்ன நடக்கு உங்க ஊர்ல உடங்குடியில, என்ன கோயில் பிரச்சனை, என்ன இடத்து பிரச்சனை வந்து கண்டிப்பா பார்க்க தான் போறோம். நாங்க பெரிய கோட்டை வைக்கல கிடையாது, போலீஸ் கிடையாது. சாதாரண மக்கள் என்னதான் பிரச்சனை நடக்கு ரொம்ப நாளா அப்படிங்கிறத நான் கண்டிப்பா பார்த்து எங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுவோம். அதனால நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். அவர் ஒரு குடும்பத்தை பாவம், 4 பிள்ளைகள் இருக்கு, மனைவி இருக்கு, பாவம், முடியாதவங்க, மாற்றுத்திறனாளி. அவர் ஏதோ கஷ்டப்பட்டு இப்பதான் சோசியல் மீடியால மேல வந்திருக்காரு. மேல வந்த மனுஷன் இந்த இடத்து பிரச்சனை என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலிருந்தே வந்து பாத்தீங்கன்னா அவர் சோசியல் மீடியால வீடியோ போட மாட்டேக்காரு. சரியா? மக்களுக்கு ஒரு பதில் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேக்காரு. மனசு நொந்து போய் அலைதாருனே. அதனால நான் என்ன சொல்லுதேன், நீங்க இப்படி இடத்துக்காக சண்டை போட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையை வந்து முடிஞ்சிடும். நாளைக்கு வந்து கைகலப்பு வேற மாதிரி இது முடிஞ்சிடும். இது உங்களோட முடிய போறதில்ல. இன்னும் நாளைக்கு அவங்க பிள்ளைகளை பார்த்து நம்ம அப்பா மேல கை வச்சிட்டாங்களே, நம்ம அப்படி பண்ணிட்டாங்களேன்னு அவனும் அதுக்கு மேல தவறான முடிவுகள் நிறைய எடுப்பாங்க வைப்பாங்க. இது வந்து வளர்ந்துகிட்டே தான் போகும். இன்னைக்கு வந்து சொத்து பிரச்சனையாலதான் இன்னைக்கு குடும்பமே நடு தெருளும் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சொத்துக்கா சண்டை போடுறாங்க. கல்யாணம் முடிச்சு இந்த பொண்டாட்டி வீட்டில் உள்ள சொத்தை பிடுங்கிறதுக்கு மருமை ஒரு பக்கம் நிற்கான். இப்படி ஏகப்பட்ட சட்ட சிக்கல் இன்னைக்கு நாட்டில் சொத்து பணத்துக்காக தான் போராட்டம் நடக்கு. அப்படிங்கும்போது இந்த சொத்து பிரச்சனை, இந்த ரோடு பிரச்சனை, இடத்துக்காக இப்படி சண்டை போட்டு கிடக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அதை தீர்வு பண்ணி முடிவு பண்ணிட்டு போயிருங்க. அது இடம் தானே, கழுதிய ஆள் என்னென்ன போகும்போது கொண்டு போறோம் மண்ணுக்குள்ள. கேப்டன் விஜயகாந்த் ஐயா சொன்ன மாதிரி வாழ்க்கையை உலகத்தை விட்டு போனா கூட கொடியை கூட அரணா கொடியை கூட அதுதான் மண்ணுக்குள்ள கொண்டு புதைக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி நம்ம இருக்கும்போது அப்படி இப்படின்னு ஆடம்பரமா அணிவிக்கும். மண்ணுக்குள்ள போயிட்டா வெறும் உடம்பு கூட தோல் கூட வெறும் எலும்பு கூட தான் இருக்கும். அது கொஞ்சம் வருஷத்துல அழிஞ்சிரும். அதனால அந்த சொத்து அது இது வீடுன்னு சொல்லி சண்டை போட்டு இருக்காங்க. அசிங்கம். ஒரு ஊருக்குள்ள எல்லாருமே சொந்த பந்தம், மச்சான், மாப்பிள்ள, சொக்காரன் அப்படின்னு தான் இருப்பியா ஒரே ஊருக்குள்ள. இப்படி இருக்கிற நிலையில ஒரு மனுஷனை போட்டு நீங்க மேல நீங்களும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அவரும் அடிச்சு கீழே தள்ளி காயமாயி எதுக்கு இப்படி? என்னைக்கு பகை தானே, 2 பேரும் ஒத்துழைச்சத்துல மாத்தி மாத்தி போக முடியுமா சொல்லுங்க? 2 பேரும் குடும்பம் இருக்கு, ஃபேமிலி இருக்கு. அதனால நீங்களே பேசி கலந்து போங்க. இது தேவையில்லாம கோர்ட்டு போலீஸ் போய் இது பண்ணாதீங்க. அது போக அவர் கோர்ட்ல கேஸ் போட்டு அவருக்கு தீர்ப்பு வந்துட்டு ஹைகோர்ட்ல போட்டு, அதனால நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எதிர்த்தரப்பு பார்ட்டிகள் எல்லாம் சொல்றேன். ரைட் நம்பர். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம பேப்பர் 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.